நடிகை கீர்த்தி சுரேஷோட கல்யாணம் பற்றின தகவல் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் தீயா பரவிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் இந்த நடிகை கீர்த்தி சுரேஷ். அப்படியே தெலுங்கு சினிமாவிலையும் இவங்களுக்கு ஒரு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். தமிழ்ல பாம்பு சட்டை அப்படின்ற படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க தமிழ்ல அறிமுகமானாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா நடிகர் விக்ரம் பிரபு கூட ஜோடியா நடிச்ச இரண்டாவது திரைப்படமான இது என்ன மாயம் அப்படின்ற படம் தான் முதல்ல வெளியாச்சு. ஆனா இந்த ரெண்டு படங்களுமே கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நடிகர் சிவகார்த்தியன் கூட நடிச்ச ரஜினி முருகன் திரைப்படம் தான் கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கா வாங்கி கொடுத்துச்சு. ரஜினி முருகன் ரிலீஸ் ஆன டைம்லலாம் இவங்களையும் நயன்தாராவையும் ஒன்னா கம்பேர் பண்ற அளவுக்கு இவங்க வளர்ந்து வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய யங்ஸ்டேஜ் பசங்களோட மனசையும் இவங்க கவர்ந்தாங்க. அதுக்கப்புறமா தான் முன்னணி நடிகர்களான விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ்னு எல்லார் கூடயும் தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே தெலுங்கு சினிமாவிலையும் அப்பப்போ போய்கிட்டு அங்க இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சுட்டு வந்துட்டாங்க. கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்தை பத்தி சோஷியல் மீடியால அடிக்கடி தகவல்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது அவங்க மறுக்கிறதும் வாடிக்கையா நடந்துகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இவங்க எவ்வளவுதான் அதை மறுத்தாலும் குறைஞ்சது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது கீர்த்தி சுரேஷோட கல்யாணம் பத்தின தகவல்கள் சோஷியல் மீடியால வெளியாகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த வகையில இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து 13 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வராங்களா. இவங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிச்சதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. கேரளாவில் நிறைய பெரிய பெரிய நகை கடைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒருத்தரோட மகனை தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்க போறதா தகவல் வெளிவந்திருக்கு. இவங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சிருக்காங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க நடிக்க வந்துட்டாங்க. அவர் பிசினஸ் பார்த்துட்டு இருக்காராம். இவங்க 2 பேருக்கான கல்யாணம் தான் தடல் புடலா கேரளாவில் நடக்க போறதா தகவல் வெளிவந்திருக்கு. இப்ப தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நடிகை கீர்த்தி சுரேஷோட மார்க்கெட் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. பொதுவாக ஒரு ஹீரோயின்ஸ் வந்து அவங்களோட மார்க்கெட் உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கல்யாணத்துக்குள்ள போக மாட்டாங்க. அதனாலதான் விஜய் மேலையும் அவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சு. ஒரு ஆக்டர் அவரோட கெரியர் பீக்ல இருக்கும் போதெல்லாம் இனிமே நான் நடிக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய தைரியம் வேணும். அதுதான் விஜய் பண்ணாரு. இந்த மாதிரி வேற எந்த ஒரு ஹீரோவாலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் கீர்த்தி சுரேஷுமே இந்த டைம்ல அவங்க கல்யாணம் பண்றதுக்கு கண்டிப்பா யோசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா பொதுவா எந்த ஒரு ஹீரோயின்ஸுமே அவங்க கேரியர் பீக்ல இருக்கும் போதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இல்லை. கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு வாரிசு நடிகையா உள்ள வந்திருந்தாலும் ரொம்பவே ஒரு குறுகிய காலத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அவங்களோட அழகும் வசீகரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட முன்னேற்றத்துக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஆரம்பத்துல சின்ன சின்ன ஹீரோஸ் கூட பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் அவங்க நடிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மறைந்த பழம்பெரும் நடிகை சாவித்திரியோட வாழ்க்கை வரலாற திரைப்படமா எடுத்த மகாநடி படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் கீர்த்தி சுரேஷ்க்கு உண்மையாவே சூப்பரா நடிக்கவும் தெரியும் அப்படின்றது நல்லாவே தெரிய வந்துச்சு. இந்த படத்துக்கு இவங்களுக்கு தேசிய விருதும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமாவும் நிறைய முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சாங்க. பட் கீர்த்தி சுரேஷ் ரஜினிக்கு தங்கச்சியா அண்ணாத்த படத்துலையும் உதயநிதிக்கு ஜோடியா மாமன்னன் படத்துலயும் நடிச்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஜினியோட அண்ணாத்த படம் அட்ரு ஃபிளாப் ஆச்சு. உதயநிதியோட மாமன்னன் படத்துல எதுக்கு கீர்த்தி சுரேஷ் இந்த இடத்துல இவங்க தேவையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்க ரோல் இருந்துச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அட்லி இயக்கத்தில் வெளியான தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக்ல வருண் தவானுக்கு ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து மும்பையில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க ரகுதாத்தா படமும் சீக்கிரமே வெளியாக போகுது. அந்த படத்தை இவங்களை நம்பி தான் எடுத்திருக்கிறதா டைரக்டர் வேற சொல்லியிருக்காரு. ரீசெண்டா கூட நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து லோ நெக்ல ஜாக்கெட் போட்ட கவர்ச்சியான போட்டோஸ் வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.